Good morning, praise Lord. Welcome to this video. இப்போயும் மந்த் எண்டு ஆயிடுச்சு. நிறைய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் இல்லை டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மந்த் எண்டு எது கேட்காதன்னு சொல்கிறத பார்க்கலாம். எங்கள் வீட்லேயும் அப்படி தான். ஏதோ மந்த் எண்டுன்னா நம்ம செலவே அழிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரின்னு இருக்கிறாங்க. இது நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அதில் ஒரு ஃபைனான்ஸ் புக்கில் நான் படித்தேன். பணத்தை நம்ம உருள விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்தாங்க. அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு 100 கொடுத்தா தான் அவங்க இன்னொருத்தருக்கு அதாவது இன்னொருத்தருக்கு அவர் 100 கொடுப்பாரு. ஸோ எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு வழி வருது. அதுபோல் சாப்பிடாம இருந்துட முடியாது. ஸோ என்கிட்ட பணங்கள் குறைவாக தான் இருந்தால் கூட நான் காலையில் வெளியே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டேன். அது ஒன்று. யூஸ்வலாக நான் அதை செஞ்சுருக்க மாட்டேன். வெளியே போகவே கூடாது அப்படின்னு வீட்டில் ரெடி ஆகாமல் இருந்திருப்பேன். அதோட வீடு மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி மாப் போட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் நடந்திருக்காது இந்த ஒர்க்கெல்லாம். இல்லை எங்கள் சர்ச்சில் தான் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அதை நான் சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய சபைகளில் இந்த மாதிரி பர்சனலாக கர்த்தர் எனக்கு இதை செய்தார் அப்படி செய்தார் சொல்லிட்டு சாட்சியை சொல்லறதே இல்லை. ஆனால் மற்றவங்க இது பரிசுத்தமாக ஜீவிக்கணும் அல்லது சினிமா பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஸ்கூல் மாதிரி நடத்துகிறாங்க. நிறைய சர்ச்சஸில் ஸ்கூல் வாத்தியாராக ஆகிட்டாங்க இப்போல்லாம் பாஸ்டர்ஸு. ஆனால் எழுதி மட்டும் போட்டிருக்காங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே அப்படி சொல்லிட்டு. நான் சொல்கிறது பழைய கால அந்த பெந்தேகோஸ்தே சர்ச்சஸில் தான் இப்போல்லாம் ஸ்கூல் மாதிரி ஆயிடுச்சு. கையில் கொம்பு கூட வச்சுட்டே இருக்காங்க. ஜனங்க பயந்து போய் அங்கே உக்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதா இருக்குது. ஆனால் கர்த்தர் எனக்கு இந்த விடுதலையை செஞ்சார் அப்படின்னு சாட்சி சொல்கிறது மிகவும் குறைந்து காணப்படுது. அப்படி ஒரு சாட்சியாக தான் கர்த்தர் என்ன வச்சுருக்காரு. நிறைய நாள் இந்த ஊரில் சாப்பாடு இல்லாமல் நான் தெரிஞ்சிருக்கேன். கர்த்தருடைய கருத்தில் கேட்டிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஆகாரம் உடை எல்லாமே தந்திருப்பார். கர்த்தரும் குழந்தை மாதிரி தான். அதை அவர் தேடினா தான் அவர் தென்படுவார். அவர் நம்ம விட்டுட்டோன்னா அவரும் நம்மளை விட்டுடுறாரு. அதுபோல் இப்போ நான் வெளியே போய் ஒரு 900 ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு வைங்களேன். ஸோ அந்த ஆட்டோக்காரர், கடைக்காரர், பழங்கள், டீ கடை எல்லாத்துக்குமே ஏதோ என்னால் ஒரு பிஸ்னஸ் நடந்திருக்கு. அதோட எனக்கும் ஆகாரங்கள் கிடைச்சிருக்கு. என் வீட்லேயும் இந்த வேலைகளை நான் சோம்பேறித்தனம் இல்லாமல் நான் செஞ்சு முடிக்க கர்த்தருக்கு கிருபை தந்தார். அதான் பணங்கள் கர்த்தருக்கு தராருன்னா அதை நம்ம யூஸ் பண்ணதுக்காக தானே ஒழிய இது மந்த் எண்டு அப்படின்ட்டு நம்ம சாப்பிடாம இருந்தாக்கா அது நம்முடைய முட்டாள்தனம் தான். நான் சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன்.